ஒரு பாட்டு நிறைவாக ஒரு செய்தி சொல்கிறேன். புது வெள்ளை மழையில் அந்த பாட்டுக்கு பல்லவி அது அல்ல. முதல்ல மணிரத்னம் என்னை கூப்பிட்டு சொன்னார், திருநெல்வேலி பொண்ணு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கல்யாணம் பண்ணிக்கிறா, காஷ்மீருக்கு போகிறா. முதல்ல அங்கே முதலிரவு அவங்களுக்கு அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த காட்சி முதல்ல பனிமலையை பார்க்கிறாள், முதல்ல இமயமலையை பார்க்கிறாள், முதலாக பனிபடர்ந்த மலை வெளிகளை பார்க்கிறாள், புல்வெளிகளை பார்க்கிறாள். இதான் பாட்டு. நான் எழுதியிருந்தேன் அந்த பாட்டுக்கு, இது காஷ்மீரமா இங்கு கார்காலமா, எந்தன் கோயில் புறா இந்த குளிர் தாங்குமா. இதான் என் பாட்டு. இது காஷ்மீரமா இங்கு கார்காலமா, எந்தன் கோயில் புறா இந்த குளிர் தாங்குமா. இதான் பாட்டு. ஒலிப்பதிவு ரகுமானுக்கு ஒரே கொண்டாட்டம். அவர் முதல் பாட்டு. மணிரத்னம் ஒரே குஷி, பிரமாதமா இருக்கு சார் பாட்டு, வரிகள் பிரமாதம், டியூனோட அப்படி மெர்ஜ் ஆகுது, ரொம்ப அழகா இருக்கு, பாட சுகமா இருக்கு. ஆனா அந்த பாட்டு வேண்டாம். ஏன் என்று கேட்டேன். இது காஷ்மீரமான்னு ஆரம்பிக்கிறீங்க, ரசிகன் முதல்லயே என் லொகேஷன் சொல்லிடுறீங்க. சொல்லக்கூடாது, அவனுக்கு பிரமிப்பு இருக்கணும் படத்தை பார்க்கும்போது. காஷ்மீரமான்னு சொன்னோன்னா காஷ்மீரத்தில் எடுத்தாகணும். தீவிரவாதிகள் மத்தியில் எங்க போய் எடுக்கிறது? நான் கடைசியில் ஊட்டியில் எடுத்தா எடுப்பேன். காஷ்மீரமா சொல்லாதீங்க, இது கார்காலமா அதுவும் சொல்லாதீங்க, வேற பாட்டு பண்ணுங்க. எந்த மாதிரி வேணும்னு கேட்டேன். சார் நான் முதல்ல சினிமா உங்களை பார்த்தோன்னு திகைச்சு போனது, இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது. இது அப்படி மனசு அப்படி இழுத்தது சார். அந்த மாதிரி இளைய நிலா மாதிரி ஒரு பாட்டு. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. எஸ்பிபி என்ன ரசிகர் பார்த்தீங்களா?